ஹலோ உறவுகளே! இன்னைக்கான ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் நான் என்னென்னலாம் பண்ணுறேன்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஈவினிங் ரொட்டீனே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கெல்லாம் ரொம்ப டயர்டாகவே இருந்தது. 3 to 4 டேஸாகவே அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்குது நைட்டில். ரொம்ப பசங்களை வச்சு ஸ்ட்ரகிளாக போகுது. அதனால் மார்னிங் எழுந்திரிச்சி சீக்கிரமாக லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி எதனா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் செஞ்சு ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என் குட்டி பையனை ரெடி பண்ணிவிட்டு அவனை சேஃபாக படுக்க வச்சுட்டு நம்ம போய் கிச்சனில் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவரை ரெடி பண்ணுறது ரொம்ப பெரிய வேலைங்க. என்ன சொல்கிறது, நம்ம எதனா வேலை செய்யும் போது தான் அழுதுகிட்டே இருப்பான். அப்புறம் நம்மளை செய்யவே விட மாட்டான். நமக்கும் ஐயோ பாப்பா அழுகுறானே, நம்ம எப்படி இந்த வேலையை செய்கிறதுன்னே நிறைய வேலை நின்று போயிடும். அதுக்கப்புறம் பெரியவனையும் குளிப்பாட்டி அவனையும் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் ஆனாலே 2 பேரையுமே நல்லா கொஞ்சம் குளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். பேபி கார்ன் இருந்தது வீட்டில். அது சும்மா சில்லி மாதிரி சும்மா கொஞ்சமாக தான் இருந்தது. சில்லி போட்டுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இருந்தது. அதை குட்டி பையனுக்கு கொடுக்கலாம், அப்படியே ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேக போடுறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். வேக போட்டுட்டு ஸ்வீட் கார்னையும் வேக வச்சு நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. அப்படியே சைட் பை சைடு சின்ன பையனுக்கு பால் ஊற்றி போட்டுட்டு அப்படியே டீயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த பசங்களை வச்சுட்டு என்ன சொல்கிறது, பெரியவனாவது கொஞ்சம் சமாளிச்சிடுவேங்க. ஆனால் அந்த சின்ன பையனை ரொம்ப சமாளிக்கவே முடியல. ஏன்னா நம்ம எதனா ஒரு வேலை செய்யும்போது தான் அவன் கரெக்டாக அழுகுறான். பெரியவனும் அப்படி தான் இருந்தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு. குழந்தை இருக்கிற வீடு அப்படி தான் இருக்கும். நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது எனக்கு புரியுது. எனக்கு தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் எப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. பேபி கார்ன் ஃப்ரைக்கு மைதா கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் நம்ம ஆப்ஷனல் தான் இது, சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மெயினாக இதெல்லாம் போட்டு நம்ம கலந்துக்கிட்டு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி பெசர எடுத்து வச்சுக்கணும். இந்த ரேஷியோலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னு கேட்டால் நம்ம அளவு நம்ம என்ன பொருள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கைக்கு வர தோதை தான் நான் போடுவேன். எனக்கு ரேஷியோ படிலாம் எனக்கு தெரியாது. பேபி கார்ன் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே ப்ரெஷர் குக் வந்துடுச்சு. அந்த விசில் அடங்கிருச்சு. ஏன்னா ஒரு விசில் தானே விட்டேன், அதனால் ப்ரெஷர் குக்கும் அடங்கிருச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோஸும் நல்லா வெந்துடுச்சு. இதை பார்த்துட்ருக்க நேரத்தில் என் பையன் ஒரே அழுக. அவருக்கு எப்பவுமே பக்கத்தில் ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கூட விளையாடுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு ஆள் அவன் பக்கத்தில் இருக்கணும். அவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கணுன்ட்டு எப்பவுமே நினைப்பான் போல். நான் கொஞ்ச நேரம் இங்கேனா அங்கே இங்கேன்னு போனால் கூட அவன் அழ ஆரம்பிச்சிருவான். ஒரு நேரம் கிச்சன்லேயே தொட்டில் எடுத்துகிட்டு அவனை படுக்க வச்சு கூட நான் வேலை செஞ்சுருக்கேன்.
கொஞ்சம் இவனை பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என் பெரிய பையனுக்கும் இவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து எப்படி எனக்கு கண்டுபிடிக்க நானும் அவனை மாதிரியே தான் இவன் இருப்பான், அவன் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது 2 பேரையும் ஒரே சமயத்தில் பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் அவன் வந்து கொஞ்சம் இந்த டிவி பார்க்குறது, அப்புறம் எதனா கேம்ஸ் விளாடுறது, இல்லை புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோன்னா அதை பார்த்துட்ருப்பான். இவன் அப்படி இல்லையே, இன்னும் கொஞ்சம் வளரணும்ல, அதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. டீயும் ஒரு பக்கம் போட்டு முடிச்சாச்சு. அவனுக்கு சின்னவனுக்கு பால் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஸ்டவ்வில் வச்சுட்டு சில்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பேபிகார்ன் வாங்கும்போது என்னமோ நிறையா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதை பிரிக்கவும் ஒன்றொன்றும் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம விரல் சைஸ் கூட இல்லை. ஒன்றொன்றும் நம்ம சுண்டு விரல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைஸில் தான் ஒன்றொன்றும் இருந்தது. ஒரு எப்படியும் ஒரு 6-7 பீஸ் கிட்ட தான் கொஞ்சம் இதுவாகவே இருந்தது. அதை பார்த்து எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இது ஃபஸ்ட் டைம் வாங்கினேன், ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் வேறு. அதனால் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என் சின்ன பையன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன விளையாட்டு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடியா பண்ணி அவனுக்கு இது பண்ணி விட்டுட்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் எதனா மேஜிக் பண்ணால் தான் அவனும் அமைதியாக இருக்கான். வேறு வழி இல்லை, நம்மளும் வேலை பார்க்கணுன்னா சைட் பை சைடு அவங்களையும் பார்த்து தான் ஆகணும். நான் எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிக்கவும் கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வரத்துக்கும் சரியாக இருந்தது. நான் கூட முன்ன பின்ன ஆகும்னு நினச்சேன். ஆனால் நான் வேலை முடிச்சிட்டேன். கரெக்டாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காரலான்னு நினைக்கும் போது கரெக்டாக என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். எப்போவுமே என் பெரிய பையன் தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுவான். அவங்க அப்பான்ட்டு இல்லை, நார்மலாகவே காலிங் பெல் சவுண்ட் கேட்டாலே அவன் தான் போய் ஓப்பன் பண்ணுவான் யாருன்னு சொல்லிட்டு. அதுவும் ஈவினிங் டைம்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைமிங்கும் அவனுக்கு நல்லா தெரியும், அவங்க அப்பா தான் வந்து காலிங் பெல் அடிப்பாருன்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப எக்ஸைட்டோடு போவான். அப்பா தான் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக போவான். கரெக்டாக அவங்க அப்பா தான் நிற்பார். இது நாள் வரைக்கும் ஒரு தடவை கூட அவன் ஏமாந்ததில்லை. அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் திறப்பான். அவங்க அப்பா தான் இருப்பார். என் 2 பசங்களுக்குமே அவங்க அப்பா வந்தால் ஒரே குஷியாகிடும். ஈவினிங் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பானுங்களா என்னன்னு தெரியல. அவங்க அப்பா வந்தோடனே ரொம்ப குஷியாக ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லோரும் அவங்க வீட்டில் டீ காஃபினா எத்தனை மணிக்கு குடிப்பீங்க? அட்லீஸ்ட்டு 4 or 5க்கு தானே. ஆனால் நான் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் குடிப்பேன். முன்னாடியே போட்டு வச்சுருவேன், ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு குடிப்பேன். அவர் ஆஃபீஸ் வந்து 6:30க்கு தான் முடியும். 7 or 7:30க்கு தான் வருவார். ஒரு நேரம் 6:30 கூட வந்திருக்காரு. ஆனாலுமே அவர் வந்தால் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு குடிப்பேன். அந்த பழக்கத்தை என்னால் மாற்றிக்கவே முடியல. என்னம்மா அண்ணன் என்ன பண்றான்? அண்ணன் என்ன பண்றான்? அண்ணன் என்னடி தங்க பண்றான்? என்னடி தங்க? 3, 2, 1 go. Wee. Wee. 3, 2, 1 go. 3, 2, 1 go. 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 இந்த அளவுக்கு ஹாப்பியாக என் பசங்க என் கூட விளையாடுவாங்களான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்க அப்பா கிட்ட தான் அவ்வளோ நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்க அப்பா கிட்ட விளையாடுறத பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் நான் காலையிலேருந்து ஈவினிங் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். காலையிலேருந்து பசங்க என்ன தான் தொல்லை பண்ணாலும் ஈவினிங் அவங்க அப்பா கூட விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே எல்லாமே மறந்து போயிடும். பசங்க சிரிப்பில் தானேங்க நம்ம சந்தோஷமே அடங்கியிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த ஈவினிங் எங்களுக்கு ஜாய்ஃபுல்லாக போச்சு. இதோட நான் உங்களை அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.